ஹலோ வணக்கம். தீபாவளி பலகாரத்திலேயே எனக்கு ஆக பிடிச்சது நெய் உருண்டை. சின்ன பிள்ளைலேருந்து ரொம்ப பிடிக்கும். அதனால் இந்த வருஷமும் சொந்தமாகவே செய்யலான்ட்டு ஒரு முயற்சி. அதுக்கு நான் இந்த வறுத்த பைத்தமாக வாங்கிட்டேங்க. தமிழ் கடையில் இது கிடைக்கும். இது ஒரு பேக்கெட் 450 கிராம். நான் இது 2 பேக்கெட் வாங்கியிருக்கேன். ஒரு பேக்கெட்லாம் செஞ்சால் என் வீட்டில் பத்தாது. எனக்கு மட்டும் இல்லை, என் பிள்ளைங்களுக்கும் நெய் உருண்டைன்னா அவ்வளோ விருப்பம். இதில் 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், 1 டீஸ்பூன் இஞ்சி தூள், அப்புறம் 1 கப் ஐசிங் சுகர் போட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. கலந்த பிறகு கொஞ்சமாக எடுத்து தனியாக வச்சுருங்க. நார்மலாக நெய் உருண்டைக்கு முந்திரி பருப்பும் பழமும் தான் போடுவாங்க. ஆனால் நான் அது கூட கொஞ்சம் பிஸ்தாஷியோ அண்ட் கிரான்பெரி இதுவும் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் அப்படியே சின்ன சின்னதாக வெட்டிடுங்க. அடுத்து கொஞ்சம் நெய் எடுத்து அதை அடுப்பில் வச்சு உருக்கி அதில் இந்த வெட்டி வச்சுருந்த முந்திரி பருப்பும் பிஸ்தாஷியோவும் போட்டுருங்க. அது கொஞ்சம் கோல்டாக வந்த பிறகு அதில் வெட்டி வச்சுருந்த கிரான்பெரிஸும் அந்த முந்திரி பழமும் போட்டுருங்க. இது கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக வந்த உடனே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த மாகுள்ளார அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் நெய் எடுத்து உருக்கணும். உங்களுக்கு எவ்வளோ நெய் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதை அந்த ஸ்மோக்கிங் ஸ்டேஜ் வரையில் அதை சூடாக்கணும். அது அப்படியே புகை வரும் அந்த அளவுக்கு. இப்போ அதை உடனே எடுத்து இந்த மாவுக்குள்ளார ஊற்றணும். ஊற்றி ஃபாஸ்ட்டாக கிண்டிடுங்க. கிண்டினப்போ நெய் பத்தாதுன்னு நினச்சிங்கன்னா அப்போ இன்னும் கொஞ்சம் நெய்யும் ஸ்மோக்கிங் ஸ்டேஜ் வரையில் உருக்கி ஊற்றிடுங்க. அதுக்கப்புறம் கையில் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ரொம்ப சூடாக இருக்கிறப்ப தொட்டுறாதீங்க, கை அப்புறம் வெந்துடும். உடனே உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிருங்க. பிடிச்ச உடனே எடுத்து வச்சுருந்த அந்த மாவுக்குள்ளார போட்டு அப்படியே நல்லா கோட் பண்ணிடுங்க. நெய் உருண்டை நல்லா ஆறின பிறகு தான் ஸ்டோவ் பண்ணணும். வாயில் போட்ட உடனே உருகிற இந்த நெய் உருண்டை தான் எனக்கு ஆக பிடிச்ச தீபாவளி பலகாரம். உங்களுக்கு பிடிச்ச பலகாரம் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.